மாப்ள, இன்னைக்கு என்ன டிஃபனு உங்க வீட்ல? அட நீ வேற ஏன்ப்பா வயிற்றுல கிளப்புற? பழைய சோறு பச்சை மிளகாய் எங்க அம்மா வடிச்சு வச்சிருக்கு. இப்ப நான் போனாலும் அததான் சாப்பிடணும். என்னையா சொல்ற? பழைய சோறும் பச்சை மிளகாயுமா? ஏன்டி எங்க வீட்ல அததான் செஞ்சிருக்கிறாங்க. உங்க வீட்ல ஏதாவது நல்லா சாப்பிட்டீங்களான்னு பார்த்தா இங்கேயும் அதே தானே. சரி விடு, நம்மளுடைய தலையெழுத்து பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான். ஏன்டா நம்ம என்ன காலங்காத்தால பிரியாணியோட கேட்டோம்? ஒரு இட்லி தோசை பூரி பொங்கல்னு பண்ணி போடலாம்ல. நம்ம என்ன ஏதோ நேர்ந்து விட்டு பெற்று விட்ட மாதிரி எதோ போட்டு நம்மள சாவடிக்கிறானுங்க. என்னடாப்பா பண்றது? நம்மளும் இந்த ராஜேஷ் பையன் மாதிரி எதையாவது படிச்சு உருப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நான் 10வது அவுட்டு, நீ 8வதுலேயே அவுட் ஆயிட்ட. இப்படி நம்ம 2 பேரும் படிக்கவும் இல்லாம உனத்துக்கும் அதம்மா வீட்டில் சோறு சாப்பிட்டா இப்படிதான் போடுவாங்க. ராஜேஷ் பத்தியா டிகிரி எல்லாம் முடிச்சுட்டான், அடுத்து வேலைக்கெல்லாம் போவான். அவங்க ஆத்தா பத்தியா டெய்லி அவனுக்கு கறி எடுக்குது. நம்ம வீட்டுல ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறானுங்க. இது எங்க போய் சொல்றது? நம்ம படிக்கிற காலத்துல உருப்படியா இல்ல, இப்பவும் உருப்படியா இல்ல. நம்ம எப்பதான் உருப்பட போறோமோ? நம்ம உருப்பட்டாதானே அவங்களும் சோறு போடுவாங்க. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த வாத்தியாரு என்ன அடிச்சுட்டான். இல்லைனா கூட 8வது பாஸ் ஆயிருப்பேன். கிழிச்சிருப்ப. நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஆளை அடிச்சான். அதே மறந்துட்டியா நீ? சும்மா வாயில வட சுடாம போய் வேலை பொழப்ப பாரு. ஏண்டா நம்மளே ஊதாரி பசங்க, நம்ம ஏன்னா வேலை பொழப்ப பாக்குறது? நம்ம கிட்ட தற்சமயம் இருக்கிறது 2 வேலை தான். ஒன்று நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்றது, இன்னொன்று நல்லா கவுந்தச்சு படுத்து தூங்குறது. இந்த 2 வேலை தான்டா சொன்னேன். மாப்பிள்ள, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து ஒரு வார்த்தை வரணும்னு இல்லை. ஒன்ன நான் என்ன நீ நல்லா அசிங்கப்படுத்திக்கிறோம். சரி சரி வா, போய் அந்த கஞ்சியாவது குடிப்போம். இந்த கழுதை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. காலையில இருந்து நான் தேடிட்டு இருக்கேன். நான் தூங்குற நேரமா பார்த்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே தெரிஞ்சிட்டு இருக்காளா? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த பிள்ளைகளை பார்க்க தான் போயிருப்பா. அந்த பிள்ளையோட இவ பழகுறான்னு அன்னைக்கு அந்த குட்டையன் சொன்னான். நான் கூட சரி ஏதோ பேசுறா போல காலேஜுக்கு அது இதுன்னு நினைச்சா, தனியா இங்கே போய் சந்திக்க போயிருக்கிறா. இந்த அந்த 3 ஆளுங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் நீ இவ வேற. இவளை நான் இப்போ எங்கே போய் தேடுறது? நம்மள காலையிலேருந்து தேடிட்டு இருக்கோம். எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னடி இங்கே தனியாக புலம்பிட்டு சுற்றிட்டு இருக்க? என்ன விஷயம்? அதை எதையேந்தி கேட்குற? என் பொண்ணு மைனா காலையிலேருந்து ஆளை காணோம். செத்த நேரம் அசந்து தூங்கிட்டேன், உடனே ஆளை காணா போயிட்டா. அந்த பக்கத்து ஊர் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கிறா போல தெரியுது. நம்ம ஊருக்காரங்க சும்மாவே போட்டு இது பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாளுங்க. இதனால என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலடி. ஆமாம், ஓ மாவ எங்க? ஓ மாவளும் என் மாவளோட தான் சுற்றிட்டு இருப்பா. அடா அது ஏண்டி கேட்குற? என் மவக்காரிட்ட காலையில் ஒரு வேலையை சொன்னேன், இந்தா செய்தேமான்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா ஏதோ உனக்கு ஃபோன் வந்துடுச்சு, வேலையை போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொன்னா. பட்டுன்னு கிளம்பி போயிட்டா. ஓ மாவ கூட தான் என் மவளும் இருக்கணும். அந்த பக்கத்தூருக்காரியோட பேசாமல் இருக்கணும். பேசி அவனாவது பார்த்து தொலைச்சிட்டானே, இதனால ஏதாவது பிரச்சனை வரும். யாரும் இந்த ஊரில் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே பிச்சுக்கிட்டு போச்சு எல்லாமே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலையே. நான் அவளை தேடலை. என்னத்தை தேடி என்ன செய்ய? அவள் எப்படியும் வீட்டுக்கு வருவா. நம்ம சொல்கிற பேச்சு அவள் கேட்குறா. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு என்கிட்டே சட்டம் பேசுவா. சம்பாதிக்கிற திமிரு தான், வேற என்ன? ஓஹோ, அப்போ சம்பாரிச்சா நம்மளை மதிக்க மாட்டாளுங்க. சரி, இவ வேற வேலைக்கு நான் அப்ளை பண்ண போகிறேம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இவ இப்போவே நம்ம பேச்சே கேட்காம நம்ம அசந்த நேரமாக பார்த்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இவளுக்கு சீக்கிரத்தில் ஒரு கால் கட்டை போட்டு எங்கேயாவது துரத்தி விட்டுறணும். இவளை வச்சுக்கலாம் நம்மளால் இது பண்ண முடியாது.